சத்யபால் மாலிக் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபிக்காரர், தீவிர ஆர்எஸ்எஸ்காரர், காஷ்மீருடைய ஆளுநராக இருந்தவர். இவர் புல்வாமா தாக்குதல் குறித்து என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு, ஹெலிகாப்டரில் கொண்டு போகணும் நம்ம ராணுவ வீரர்களை, பேருந்தில் கொண்டு போகாதீங்க, ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு. யாரு? காஷ்மீர் ஆளுநர், ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உடையவர், பிஜேபிக்காரர். அவர் ஒன்றும் ப்ரோ முஸ்லீம் கிடையாது, ப்ரோ பாகிஸ்தான் கிடையாது, ப்ரோ திரவிடியன் கிடையாது, ப்ரோ லெப்ட் கிடையாது. முழு பக்காவான வலதுசாரி ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் சத்யபால் மாலிக். அவர் சொல்றாரு, பிரதமர்கிட்டே சொல்லியிருக்காரு, ஹெலிகாப்டர் கொண்டு போயிடுவோம் நம்ம ராணுவ வீரர்களை, பஸ்ஸில் அனுப்பலாம் சரி வராதுன்னா, இல்லை பஸ்லேயே அனுப்புங்க, சாதாரண பஸ்ஸில் அனுப்புங்கன்னு நம்ம ராணுவ வீரர்களுடைய உயிருக்கான மரியாதையை பாருங்க. அனுப்பி அவங்க இந்த உயிர் போயிடுச்சு. ஏன் ஹெலிகாப்டரில் அனுப்பல? இது குறித்து மோடிட்ட அவர் சொல்ல வராரு சத்யபால் மாலிக். இல்லைங்கன்னு கிடப்பில் போடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு மோடி சொன்னதா சத்யபால் மாலிக் சொல்றாரு. இப்போ நம்ம இதை பேசுறது எல்லாமே அவங்க கொடுத்த வாக்குமூலம். சத்யபால் மாலிக் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் காரரான சத்யபால் மாலிக் சொல்றாரு. ஏன் மோடி அதை கிடப்பில் போடுங்கன்னு சொல்றாரு? அப்போ ராணுவ வீரர்களுடைய உயிர் குறித்து என்ன மாதிரியான நடவடிக்கை ஆர்வம் இந்த அரசுக்கு இருக்குங்கிற கேள்வி வருமா இல்லையா?